மூசா அலைஹிஸ்ஸலாம் மலைக்காக 3 நாட்கள், மழையே இல்லை, கடுமையான பஞ்சத்துல ஊரையே கூட்டு வந்து முழுசா நிப்பாட்டி அல்லாஹ் சொன்னா இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுங்க. இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. 3 நாள் இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டாங்க, மழை வரல. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே நீ சொன்ன இஸ்திக்ஃபார் ஒஃபீக்கும் ஆசின், 40 வருஷமா பாவம் செஞ்ச ஒருத்தன் இந்த கூட்டத்துல இருக்கிறான், 70,000 பேர்கள்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பே யாருன்னு சொல்லு, நான் அவனை வெளியாக்கிறேன். அது என் பழக்கம் இல்லைன்ட்டான்ல. அது என் பழக்கம் இல்லை. அப்ப நான் என்ன செய்யறது? பொதுவா சொல்லுங்க, நிப்பாட்டி வச்சுட்டீங்களா, இஸ்திக்ஃபார் ஓத சொல்லுங்க, அவனும் ஓதட்டும், நான் கபூல் செஞ்சுக்கிறேன். கூட்டத்தோடு கூட்டமா அவனும் ஓதட்டும் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு. அவன் திருந்தி ஓதுறானோ வருந்தி ஓதுறானோ அவன் ஓதட்டுமே. வீட்டுல வச்சா ஓத மாட்டான், கூட்டத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க, கூட்டத்தோட கூட்டமா அவனும் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லட்டும், எனக்கு அது போதும்னு சொன்னான் அல்லாஹ். அவன் அதையும் சொல்ற மாதிரி தெரியல போறது, மழை பெய்யல. கடைசியா மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வருந்தி கலையிற நேரத்துல யாராவது தப்பு செஞ்சவங்க இருந்தா வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். தயவு செய்து தெரியாம வெளியே போயிடுங்க, மழை வேற மாதிரி தெரியலன்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க, யாருமே வெளியே போகல, மழை வந்துருச்சு. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே என்ன இது ஆச்சரியம், மழை வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா சொன்னா, அவன் ஒரு வார்த்தை தான் அவனுடைய சட்டைக்குள் தன் முகத்தை திணித்து விட்டு அவன் சொன்னான், ரப்பே 40 வருஷமா நான் தப்பு செஞ்சேன், என்னை விட்டு வச்ச, இந்த நிர்பந்தமான இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன், என்னாலதான் மழை நிறுத்தப்பட்டிருக்குங்கிறத நான் விளங்கிட்டேன். என்னை தண்டிக்கிறதுனால உன் கண்ணியம் கூடும்னா என்னை நீ தண்டிச்சிரு, என்னை மன்னிக்கிறதுனால உன் கண்ணியம் குறைஞ்சிச்சுன்னா நீ என்னை மன்னிக்க வேண்டாம். அல்லாஹ், இந்த ஒரு வார்த்தை தான், இந்த ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷப்படுத்திட்டான். அவன் ஒரு நிமிஷம் 40 வருஷ பாவத்தை ஒரு நிமிஷத்துல அழிச்சிட்டான்னு சொல்லி சொன்னான் அல்லாஹ். ரப்பே இப்போவாவது அவர் யாருங்கிறத காட்டுன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அவன் பாவியா இருக்கும் போதே காட்டலை, இப்ப என்னுடைய நல்லடியா நல்லா சொன்ன. அவன் பாவியா இருக்கும் போதே நான் அவனை காட்டி கொடுக்கல, அவனை அடையாளம் காட்டல, இப்ப என்னுடைய சாலிஹ் அவன் என் அடியார்னு அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். என் அடியான் அப்தி, அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. இதுக்காக சில பேர்கள் சின்ன விஷயத்தை, சில பேர்கள் பெரிய விஷயத்தை விலை கொடுக்கிறாங்க. அல்லாஹ் யாருக்கு அந்த அப்திங்கிற அந்தஸ்தை எதை வச்சு கொடுப்பாங்கிறது தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இவ்வளவு பாவம் மன்னிக்கப்பட்டு இவ்வளவு கால்வீங்க வணங்குறீங்களே, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அப்தாக வேண்டாமான்னு கேட்டாங்க இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தை இருக்குதா, இதுதாங்க பெரிய அந்தஸ்து. அது நீங்க டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், பெரிய பெரிய அந்தஸ்துகளை வாங்கலாம், அல்லாஹ் கடைசியா ஏன் அடியார்கள் சொல்லணும். அல்லாஹ்